ஓம் நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா காசி விஸ்வநாதர் சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சிறப்பான ஆழமான ஆன்மீக தேடலுக்குள்ள போக போறோம். கங்கையின் நாமங்கள் வெறும் பெயர்கள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு மகா மந்திரம். இது கேட்கும் போதே ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா? காசி காண்டத்தோட 29வது அத்தியாயத்துல வர்ற இந்த 108 திருநாமங்கள் ஏதோ சாதாரணமா படிக்கிற ஒரு லிஸ்ட் கிடையாதுங்க. சொல்லப்போனா நம்ம ஆன்மாவை முக்திக்கு கூட்டிட்டு போற நேரடி பாதைகள் இது. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் அவ்வளவு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இந்த அற்புதமான பயணத்தை நம்ம சேர்ந்தே ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல கங்கையின் திவ்யாவதாரம், அதாவது அந்த அருளின் தோற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்க்கலாம். உபேந்திர சரணத்ரவா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? உலகத்தையே காக்கிற அந்த மகாவிஷ்ணுவோட புனிதமான திருவடிகளிலிருந்து திரவ வடிவா, அதாவது நீராக பெருகி வந்தவள்னு அர்த்தம். இந்த ஒரு காட்சி அப்படியே உங்க மனசுல நினைச்சு பாருங்க. பிரபஞ்சத்தை காக்கும் அந்த பரந்தாமனின் பாதங்களிலிருந்து பிறக்கிறாள்னா அப்போ அவ தூய்மையோட உச்சக்கட்டும் தானே? கண்டிப்பா. சரி, விஷ்ணுவோட பாதங்களிலிருந்து புறப்பட்ட அவளோட பயணம் அடுத்து எப்படி தொடருது? அதான் ககனகாமினி. பரலோபத்தோட அந்த அபரிமிதமான தெய்வீக அருள அப்படியே சுமந்துகிட்டு வானம் வழியா, ஆகாய மார்க்கமா நம்ம பூமியை தேடி அவ ரொம்பவே கம்பீரமா இறங்கி வர்றா. மேல இருந்து நம்ம மண்ணுலகை நோக்கி அவ வர்ற அந்த பிரம்மாண்டமான பயணத்தை இந்த ஒற்றை வார்த்தை அப்படியே நம்ம கண்முன்னாடியே கொண்டு வருதில்ல? ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தி நேரடியா பூமியில விழுந்தா என்ன ஆகும்? சான்ஸே இல்ல. அந்த வேகத்தை தாங்குற சக்தி நம்ம பூமிக்கு கிடையாதுங்க. அங்கதான் கண்டேந்துதாரிணி அப்படிங்கிற நாமம் வருது. தன் தலையில பிறைச்சந்திரனை சூடியிருக்கிற நம்ம சிவபெருமானோட ஜடாமுடியில வசிப்பவள் அவ. ஆக ஈஷனோட அந்த ஜடாமுடிதான் அவளோட மாபெரும் சக்தியை தாங்கி ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம உலகத்தையே பாதுகாக்குது. எவ்ளோ பெரிய கருணை பாருங்க! சிவபெருமானின் ஜடையிலிருந்து பூமிக்கு வர அவளோட தோற்றம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு அழகுங்கிறத ஊர்மி மாலினி அப்படிங்கிற நாமம் ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது தன்னுடைய அழகிய அலைகளையே ஒரு மாலையா தன் திருமேனில அணிந்திருக்கலாமா. கங்கா தேவியோட அந்த அழகு செறிந்த தெய்வீகமான வடிவத்தை இந்த ஒரு வார்த்தை நமக்கு அப்படியே ஒரு ஓவியம் மாதிரி தீத்தி காட்டுது. அடுத்ததா உடல் நலம் மற்றும் மன அமைதி. கங்கை எப்படி ஒரு மாபெரும் குணமளிப்பவளாக இருக்கான்னு பாப்போம். இப்போ கங்கையோட மிகச் சிறந்த ஆனா 2 வேறுபட்ட ஆற்றல்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் அவ ஆரோக்கியதா, பேர்லயே இருக்கு பாருங்க, தீராத உடல் நோய்கள் அத்தனையும் தீர்த்து முழுமையான ஆரோக்கியத்தை தரக்கூடியவள். அதே சமயம் இன்னொரு பக்கம் அவ உஷ்ண சமனி, நம்ம உலக வாழ்க்கையில ஏற்படுற மன கஷ்டங்கள், கர்ம வினையால வர்ற வெப்பம், இது எல்லாத்தையும் தணிக்கிறவள். உடலையும் உள்ளத்தையும் ஒரே நேரத்துல குணப்படுத்துற அவளோட இந்த இரட்டை ஆற்றல் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் உலகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா அது மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ். இதுதானே? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இதுக்கும் இந்த நாமாவளியில தீர்வு இருக்கு. கரக்னி, அதாவது உலகத்துல இருக்கிற நஞ்சுகளையும் மனக்கவலைகளையும் டிப்ரெஷன் மாதிரியான மன அழுத்தத்தை அடியோடு முறிப்பவள்னு அர்த்தம். இந்த திருநாமத்தை நாம தியானிக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாம் சுத்தமா கழுவப்பட்டு ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது. கங்கைங்கிறது வெறும் நதி மட்டும் அல்ல, மனித குலத்துக்கே ஒரு மாபெரும் சஞ்சீவி அப்படிங்கிறத இந்த நாமங்கள் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. மகோஷதினா பிறவிப்பிணியையே தீர்க்கக்கூடிய ஒரு மிக உயரிய திவ்ய மருந்து. ஆயுஷ்யானா அகால மரணங்களை தடுத்து நமக்கு நீண்ட ஆயுள கொடுப்பவள். ஊர்ஜாவதினா நம்ம மனிதர்களுக்குள்ளேயே ஒரு அசாத்தியமான பிராண சக்தியையும் மனவலிமையும் அள்ளித்தரவள். ஆக அவ நம்மள வெறும் உயிரோடு மட்டும் வச்சுக்கல, ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா உயிர்ப்புடும் வச்சிருக்கிற ஒரு தெய்வீக சக்தி. 3வது பகுதிக்கு வந்தாச்சு. கர்ம வினைகளும் ஆன்மீக உயர்வும். அதாவது நம்ம ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம பல பிறவிகளா சுமந்துட்டு வர்ற இந்த கரும சுமைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதை ஈஸியா உடைச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா கர்மபந்த விபேதினி அப்படிங்கிற நாமம் அதுக்கு ஒரு விடைய தருது. பல பிறவிகளா தொடர்ற கர்ம வினைகளோட அந்த இரும்பு சங்கிலிகளை அவ ஒரு நொடி பொழுதுல அப்படியே சுக்குநூறா உடைச்சறிகிறாள். இந்த பௌதீக உலகத்தோட பிணைப்பிலிருந்து அவளோட அருள் நம்மள ரொம்ப சுலபமா, ஆச்சரியப்படுற வகையில விடுவிக்குது. ஒரு ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அதை எப்படி படிப்படியா முக்திக்கு கொண்டு போறான்னு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லட்டுமா?
ஃபர்ஸ்ட் அவ அகஹாரிணியா மாறி நம்ம பாவங்கள உடனே எரிக்கிறா. 2வது ருஜு மார்க்க பிரதர்ஷனியா செயல்பட்டு வழி தவறி நிக்கிற அந்த ஆன்மாவுக்கு தர்மத்தோட நேர்மையான பாதையை காட்டுறா. ஃபைனலா ஊர்த்வகதி பிரதா அப்படிங்கிற நிலையில அந்த ஆன்மாவை மறுபடியும் கீழே விட விடாம உன்னத நிலைக்கே தூக்கி செல்றா. வாவ், இது எவ்ளோ அழகான ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி இல்லையா? இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மகாபலஸ்ருதி, அதாவது இந்த பக்தியின் பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ருணத்ரய வினாஷினி. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். மனிதர்களா பிறந்த நாம எல்லாரும் 3 மாபெரும் கடன்களோடு தான் பிறக்கிறோம். பித்ரு கடன், தேவகடன், அப்புறம் ரிஷி கடன். இந்த 3 கடன்களையும் முழுமையா தீர்த்து ஒரு ஆன்மாவுக்கு 100% ஆன்மீக விடுதலைய தர்ற அருட்சக்தி கங்காதேவியோட நாமங்களுக்கு இருக்கு. இந்த கடன்கள் எல்லாம் தீந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ அந்த நிம்மதி எவ்ளோ பெருசுன்னு நீங்களே உணர்ந்து பாருங்களேன். இந்த அற்புதமான காசி காண்டம்னு சொல்ற ஆக்க சிறந்த வாக்குறுதி இதுதாங்க. கங்கா மாதாவோட இந்த 108 நாமங்களை முழுமையான பக்தியோடனும் கவனத்தோடனும் யார் ஒருத்தர் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கங்கையில நேரா போய் நீராடினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது அப்படியே 100% கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விளக்குறையே உங்களோட ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல்தான். இந்த ஒரு சிறப்பான தேடல ஒரு ஆழமான கேள்வியோட நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சிதாகாஷ வஹா, அதாவது மனிதர்களோட இதயத்துல இருக்கிற ஆன்ம ஆகாயத்துல ஓடுகிற ஞான ஆரவ. இவ்வளவு நேரம் நம்ம வெளியில தேடின கங்கை உண்மையில நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்துக்குள்ளும் ஒரு ஞான நதியா ஓடிக்கிட்டு தான் இருக்காள். உங்களுக்குள்ள ஓடுற அந்த தெய்வீக கங்கைய நீங்க எப்பவாவது எந்த ஒரு தருணத்திலாவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த கேள்வியோட இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறலாம். ஹர ஹர மகாதேவா.